எப்போது திறந்தாலும் தெரிவது உண்மை. எந்த சாதனத்தில் எப்போது திறந்தாலும் தெரிவது உண்மை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஐனமாத்து ஒன்று தம்ம வஜ்ஹுல்லா, நீங்கள் எங்கு திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய முகத்தை தான் பார்க்கிறீர்கள், அல்லாஹ்வை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். அல்லாஹ் இன்னொரு சொல்றான், குல்லுமன் அலைஹா ஃபான் வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். உலகத்துல படைப்பினங்கள் எல்லாம் அழிந்து போகும், அல்லாஹ்வுடைய சுருக்கம் மட்டும் மிஞ்சி இருக்கும். இதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க. நம்ம பார்க்கக்கூடிய பார்வை, நம்ம அப்பா நாயகோட சொல்லுவாங்க, உள்ளது ஒன்று அற்றது அன்று. நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில் நம்முடைய அல்லாஹ்வோடு இணைந்து பார்க்கும்போது இங்கே படைப்பினங்கள் இல்லாமல் போகும், இருப்பதெல்லாம் அல்லாஹ். காணும்பொருள் யாவிலே ரத்தம் தோன்றவே. இந்த பேனாவை பேனாவாக பார்த்தால் பேனா, இந்த பேனாவுக்குள்ளும் அல்லாஹ்வுடைய வல்லமை இருக்கிறது என்று பார்த்தால் இந்த பேனாவில் அல்லாஹ் இருக்கிறான். பேனாவை மட்டுமல்ல, எல்லாவற்றையும் கூறிலும் இருப்பான், தூணிலும் இருப்பான். அதான் அல்லாஹ் சொல்றாரு, எந்த சாதனத்தில் எப்போது திறந்தாலும் தெரிவது உண்மை. இன்னொரு இடத்துல சொல்றாரு, நீ பல்லவி நான் சரணம், இறுதியில் உன்னில் வந்துதான் முடிய வேண்டும். ஒரு சினிமா பாடல் கூட இருக்கிறது, பல்லவி முடிந்தால் சரணம் முடிந்தால் பல்லவி தானே. கவி அப்துல் ஒரு முறை சொல்லியிருப்பார், என்னுடைய கவிதைகளை பல பேர் சினிமாவில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த கவிதை எடுத்துக்கலாம், பல்லவி முடிந்தால் சரணம் தானே. அல்லாஹ் குர்ஆன் சொன்னா, வலில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் வமா பைனஹுமா வ இலைஹில் மஸீர். அல்லாஹ் வானத்திலும் பூமியிலும் நூறாக இருக்கிறான், ஒளியாக இருக்கிறான். வமா பைனஹுமா, அந்த இரண்டுக்கும், வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியிலும் அல்லாஹ் நூறாக இருக்கிறான். வல் இலைஹில் மஸீர், இறுதியில் என்னிடம்தான் வந்து சேர்வீர்கள். அல்லாஹ் சொன்னா, நீ பல்லவி நான் சரணம், இறுதியில் உன்னில் வந்துதான் முடிய வேண்டும். எல்லாம் முடித்த பிறகு அல்லாஹ்வில் தான் நாம் போய் சேரும் என்பதை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அடுத்து சொல்றாரு, காதலை மட்டுமல்ல கடவுளை வாங்குவதற்கும் நான் என்பதுதான் விலை. காதலை மட்டுமல்ல கடவுளை வாங்குவதற்கும் நான் என்பதுதான் விலை. மன் அரஃப நஃப்ஸஹு ஃபக்கத் அரஃப ரப்பஹு. சூஃபியாக்களுடைய ஒரு டிக்ஷனரியில இந்த நபி மொழி என்று பதியப்படுகிறது. யார் தன்னை அறிந்து கொள்கிறானோ அவன் தான் தன்னுடைய இறைவனை அறிந்து கொள்வான். நான் மறை பெற்றாலும் அவனை அடைய முடியாது, நான் மறை பெற்றாலும் அவனை அடைய முடியாது, நான் மறைய பெற்றவனை அவனை அடைய முடியும் என்பதைத்தான் காதலை மட்டுமல்ல கடவுளை வாங்குவதற்கும் நான் என்பதுதான் விலை என்று சொல்கிறார். இறுதியாக இல்லை என்பதிலும் நீயே இருக்கிறாய், இல்லை என்பதிலும் நீயே இருக்கிறாய். இல்லைன்னு சொல்லியிருக்கான், ஆனா அவங்க என்ன சொல்றாரு, இல்லைங்கிறதுல இல்லாம போல அதிலும் நீதான் இருக்கிறாய். இப்போ அப்துல் ரஹ்மான் இருந்தார், இப்போது இல்லை. அப்துல் ரஹ்மான் இருந்தார் அப்படிங்கிறது, அப்துல் ரஹ்மானை பற்றி பேசுகிறோம். அப்துல் ரஹ்மான் இருந்தாரா இல்லையா? இருந்தார். இல்லை, ஆனா அப்துல் ரஹ்மான் இல்லைன்னு சொன்னா இருந்தார்னு சொன்னா, இல்லை என்பதிலும் நீயே இல்லை. அப்துல்லா முன்னாடி இங்க இருந்தாரு, போயிட்டாரு. அப்துல்லா இங்கே இருந்தாரா? இங்க இல்ல, ஆனா எங்கேயோ போயிருந்தாரு. ஆனாலும் அப்துல் ரஹ்மான் அப்துல்லா இருக்கிறார். இதை கூட மரணம் என்பது நஃப்ஸும் தாயிகத்தும், ஒவ்வொரு நஃப்ஸும் மரணத்தை சுவைத்தே தீரும். மரணம் என்பது உடலுக்காக, உடலுக்கு மட்டும்தான், ஆத்மாவுக்கு இல்லை. ஆத்மா மரணம் அடைவதில்லை. அப்போ ஆத்மா மரணம் அடைவது அப்துல் ரஹ்மானே இருக்கிறாரு. ஏன்னா அப்துல்லாவுடைய ஆத்மா இருக்குல்ல, அப்துல்லாவே இருக்கிறாரு. ஏன்னா அப்துல்லாவுடைய ஆத்மா இருக்குல்ல, அப்துல்லா படைப்பினர்களுடைய ஆத்மாவே இருக்கும்போது படைத்தவரை எப்படி போவான். அதான் சொல்றாரு, இல்லை என்பதிலும் நீதான் இருக்கிறாய். அதனாலதான் இப்போ இஸ்லாத்துடைய தாரக மந்திரமே லா இலாஹ, கடவுள் இல்லை இல்லல்லாஹ், இல்லை என்பதிலும் அல்லாஹ் இருக்கிறார் என்பதைத்தான் அவர் சுத்தமாக சொல்லியிருக்கிறார். நன்றி. கட்டுரையாளர்கள் தன்னுடைய கட்டுரை கருத்துரை சாராம்சம்